ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேனைக்கிழங்கு சிப்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். நான் சேனைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக குச்சிக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு கட் பண்ணி புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதோட 1 ஸ்பூன் எள்ளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கிழங்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், கிழங்கெல்லாம் இதில் சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னால் நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருக்கிற சேனைக்கிழங்குகளை இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி உதுத்து விட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சேனைக்கிழங்குல சிப்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சேனைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சேனைக்கிழங்குல செஞ்சதுன்னே நம்ப மாட்டாங்க. உருளைக்கிழங்கு இல்லை கப்பக்கிழங்குல செஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இல்லைன்னா மசாலாலாம் உதிர்ந்துடும். கொஞ்ச நேரம் நல்லா வெந்த பின்னால் அடுத்த பக்கம் இப்படி திருப்பி விடணும். இப்படி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு. இப்போது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சேனைக்கிழங்குகளையும் பொரிச்சு எடுத்துட்டு மேலாப்பில் கருவேப்பிலையை பொரித்து தூவி பரிமாறினோம்னா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சேனைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.